உங்களுக்கு தேவன் கொடுத்த தாளங்களை வைத்து பெருமைப்படுகிறீர்களோ அன்றைக்கு தேவன் உங்கள் தாளங்களை கழித்து போடுவார். தாய் இல்லை அவர் சொல்றாரு, 3 பேருக்கு தாய் கற்றுக் கொடுத்த இன்றைக்கு உங்கள் தாளங்களை குறித்து நீங்க பெருமை பாராட்டுகளோ அன்றைக்கு தேவன் அந்த தாளத்தை எடுத்து போடுவார். அதனால அவர்கள் அதை மந்திரம் போல ஏற்றுக்கொண்டார்கள். 3 பிள்ளைகள் 3 பேரும் பாட ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை உயர்த்தி உன்னதத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். அவ்வளவு வரவேற்பு என் தேவனுக்கு பாடுவேன். பேட்டி கண்டவர் கேட்கிறார், நீங்க இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பாத்தீங்களா அல்லது அநேகரை போல இங்கே பாடுவீங்க அங்கேயும் பாடுவீங்க? அநேகருக்கு பயம் என்ன? அங்க போனாலே காசு கூட கொடுக்குறாங்க. சினிமாவில் பாடினாத்தானே கூட சேஞ்சில் வந்து பாடினா போதர் என்ன சொல்லுவார், இன்னைக்கு காணி கிடைக்க கூடாது சிஸ்டர். ஆனா சினிமாவில் போய் பாடினா 5000 10,000 20,000 30,000. அதனால நாம் என்ன செய்வோம், இங்கேயும் பாடுவோம் அங்கேயும் பாடுவோம். இப்படிப்பட்ட உலகத்தில் அவர்கள் முடிவெடுத்தார்கள், நாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் பாடுவோம், ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தும், ஆண்டவர் கொடுத்த இந்த குரலை ஆண்டவருக்கு மட்டும் பாடுவோம் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்த நாளிலே இருந்து சொன்னார்கள். எப்படி சொல்வதற்கு எங்களுக்கு தெரியல, கர்த்தர் எங்களை கனப்படுத்தினார். எப்படி சொல்வது தெரியல, அப்படி கர்த்தர் எங்களுடைய தாளந்தையும் எங்களுக்குரிய அந்த பாடலையும் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார். தேவன் எதிர்பார்க்கிற நாம் அவருக்காய் நிற்க வேண்டும், நாம் அவருக்காய் பேச வேண்டும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்ன பண்ணி விசாரிக்க வைத்துக் கொண்டிருக்காது. என்ன செய்யும், எழுப்பும், நான் பற்றி எரிய வைக்கும். அந்த 5 பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் சொன்னது போலவே அவங்களுக்கு இதுலயே திருப்தி. எதுல? சாப்பாடு போடுறதுலையும் பருப்பு. என்ன நீங்க அபிஷேகம் வச்சுருக்கீங்க, நான் சாப்பாடு பருப்பு போடுறது அருமையான ஒன்று. அப்படியே இருக்க, இப்படியே இருங்க. இந்த ஊழியத்தை விட்டு நீங்க வரவே கூடாது. எப்படி இருக்குங்க? ஏன் இந்த 5 பேரும் புறப்பட்டு 5 பட்டணத்துக்கு போனால் பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்பது சத்துருவுக்கு தெரியும். அதனால தேவன் பட்சபாதம் உள்ளவர்கள். அவர் அப்போஸ்தலரை பயன்படுத்தினதை காட்டிலும் யாரை பயன்படுத்தினார்? பவுலை பயன்படுத்தினார். பவுலை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் செய்யாத காரியங்களை, அப்போஸ்தலர்கள் சாதிக்காததை பவுல் சாதித்தான். காரணம் அவன் மேல் அபிஷேகம், அவன் கொடுத்த பலன். அதனால நாம் நமக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்தா போதும், என் பிள்ளைகளை மட்டும் அதை பார்க்காதப்பா இதை பார்க்காத சினிமா பார்க்காத காட்டும் பார்க்காத என்று நாம் அடக்கி வைத்துக் கொண்டு இருந்து விட்டால் போதும் என்று நாம் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. என்னுடைய அபிஷேகம் அது இருந்து வெளிச்சம் கொடுத்து பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் அதுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு என்ன அர்ப்பணிக்க வேண்டும். நல்லபடி சகோதரிகள் சொன்னார், மூத்த சகோதரி சொன்னார் சாட்சியில, ஆண்டவர் முழுமையாய் தன் ஜீவனை எனக்காக அர்ப்பணித்திருந்தார். நாங்களும் எங்கள் வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்தோம். வாழ்ந்தால் பாடினால் உமக்காகத்தான், உலகத்துக்காக அல்ல. முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்தோம். அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்ததுனால நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணித்தோம். கர்த்தர் எங்களை கனப்படுத்தி மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்தினார். இல்ல அப்படி போயிருப்பாங்கன்னு சொன்னா அறியப்படாதவர்களாக அவருடைய பாடல் ஈடுபட்டிருக்கார். கர்த்தருக்கு இந்த வைராக்கியம் பாராட்டி நிற்கிற எந்த மனிதனையும் இருவர் அவருடைய வேலை வரும்பொழுது உணர்ந்துவார், உயர்த்திடுவார், உயர்த்துவார். மலைகளோட பட்டணமாக உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக உயர்த்தி போடுற கர்த்தர். அதுக்குத்தான் நமக்கு அபிஷேகம். அதனால நீங்க இது என்ன அபிஷேகம், இது எனக்கு என்னத்துக்கு, இதை வச்சு கொண்டா என்னதான் செய்யறது? அபிஷேகம் அபிஷேகம். 1,00,000 யூரோ வந்து கொடுத்தாலும் பரவாயில்லை, ஒரு 1000 யூரோ தலைக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. அபிஷேகம் அபிஷேகமா? ஒரு 1000 யூரோ கொடுத்து பாருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜெனவா பட்டணம் வந்துடுவீங்க, ஜெனவா பட்டணமே வந்துடும். இது என்ன அபிஷேகம் அபிஷேகமா என்று அசட்டை பண்ணுகிறவர்களும் உண்டு. அசட்டை பண்ணாதீங்க. தேவன் கொடுக்கிறதை, அவர் இலவசமாக கொடுக்கிற கிருபையை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. தேவன் கொடுக்கிறதுக்கு நன்றியுள்ளவர்களாக தேவ ஆவியானவரை பற்றிக் கொள்ளுங்க, அவரை நேசிக்க, அவரோடு உறவாட, அவரோடு நாம் பழக, அவரிடத்திலே நாம் அதிகமாய் வாஞ்சித்து அவரோடு ஐக்கியப்பட. என்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு சகோதரன் சொல்கிறார், ஒரு ஊழியக்காரன், நீ அவரோடு உனக்கு உறவில்லை என்று சொன்னா நீ இயேசுவையும் தரிசிக்க முடியாது, பிதாவையும் தரிசிக்க முடியாது. ஏன்னா இயேசு இந்த இடத்துக்கு வரணும் என்று சொன்னால் அவரை கொண்டு வருகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவரின்
இப்பொழுது பரிசுத்தாவின் கையில தான் இந்த பூமியை தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவும் குமாரனும் அங்கே இருக்கிறாங்க பரலோகத்துல. பூமியில் யார் இருக்கிறது? ஆவியானவர். அதனால இவருடைய அனுமதி இல்லாம அவங்க ரெண்டு பேர்ல ஒருவரும் விசிட் பண்ண முடியாது. அதனால நான் பரிசுத்த ஆவியானவரோட எவ்வளவு தூரம் நான் நெருங்குறேனோ அவ்வளவு தூரம் அவர் எனக்கு பிதாவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எனக்கு வெளிப்படுத்துவார், சொல்லுவார். இயேசு இப்படித்தான் மகனே, அடிக்கிறவருக்கு மறுகணத்தை கொடுக்கிறவர் நீயும் குடு. நமக்கு எனக்கு வசனம் தெரியும் பொழுது அடிக்கிறவனுக்கு மறுகணத்தை கொடுன்றது எனக்கு சின்ன வயசுல அம்மா சொல்லி தந்திருக்கிறார். இப்ப எத்தனை வயசு? 20 வயசு. இதுவரைக்கும் ஒரு நாள் அடிச்சவருக்கு மறுகணத்தை கொடுத்துட்டேன் இல்லையே. மறுகணத்துல அடிச்சுதான் இருக்கு, கொடுத்து தெரியாது. ஆவியானவர் வந்தார், அடிக்கிறவருக்கு மறுகணத்தை கொடுக்கப்படுவார். ஆவியானவர் தான் எல்லாமே. அவருடைய அபிஷேகத்தை நம்ம இடத்துல இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் நம்ம இறங்கி வரும் பொழுது அது நம்மை ஏசாயா 61 சொல்லப்பட்டது போல் நம்மை மாற்றிவிடும். நம்மை சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறதாய் மாற்றிவிடும். நமக்கு சூழ உள்ள ஜனங்களையும் அது விடுவிக்கிறதாய், ஆசீர்வதிக்கிறதாய், சுகப்படுத்துகிறதாய், அவர்களை மேன்மைப்படுத்துகிறதாய், அவர்களுக்குரிய தேவைகளை சந்திக்கிறதாய், சிறுமைப்பட்டவர்களை, துன்பப்பட்டவர்களை, கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறதாய் அந்த அபிஷேகம் நம்மை மாற்றிவிடும். ஆனால் அந்த அபிஷேகத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். அதை நான் வைத்துக் கொண்டு இதுவரைக்கும் நடந்தது போல நடக்கக்கூடாது. இதுவரைக்கும் இதை வச்சுக்கொண்டுதான் வாய்ப்போட பயன்படுத்த. இனிமே ஃபைட் பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் நாம் என்ன செய்தோம்? கண்ட மாதிரி கோவப்பட்டு கதைச்சோம். ஹா ஹூ வேண்டாம், ஹா ஹூ வேண்டாம் சொன்னா என்ன நடந்தது? திரி அடைந்து போய் பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம மேலே வைத்துக் கொள்றதுக்கும் ஆராதனை நேரத்தில் அவர் நம்ம மேல வாசம் பண்றது வித்தியாசம். மற்ற நேரத்தில் அவரால் இருக்க முடியாது. என்ன செய்திருவார்? போயிடுவார். நான் அவரை வச்சு கொண்டு அவர் பார்த்து கொண்டே இருப்பார், அல்லது ஏது நம்மோட இருப்பார். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்து வாய்ப்பு கூட இப்ப வாக்குவாதம் வந்துட்டா என்ன வரும் தெரியும். வாக்குவாதம் வந்துட்டா பின்னால யார் வாரது? சாத்தான். வாக்குவாதம் வந்துட்டா இவருக்குள்ள கோபம் வந்துடும். இவர் ஒண்ணு சொல்ல, அவருக்குள்ள கோபம் வந்து அவரோட சொல்ல, இப்படியே வாக்குவாதம் ஆரம்பிச்சோடனே அப்பப்ப ஆட விடுங்க. என்னால அவியலாது, அவிச்சு கூடாதீங்க. என்னால அவியலாதப்பா, நான் பரிசுத்த, நான் பாடுவேன் பரிசுத்த, நீ பரிசுத்த, நான் பரிசுத்த. என்னால இந்த பாவங்களோட என்ன செய்ய முடியாது? வாதம் பண்ண முடியாது. நான் போயிட்டு வரேன். இப்ப இவர் என்ன செய்வார்? ஃபைட் பண்ணிலாம் முடிஞ்சு, ஃபைட் பண்ணி முடிஞ்சு வாய் போட. இப்ப எல்லாம் முடிஞ்சது. இப்ப உணர்ந்துட்டாங்க, ஒப்புரம் வாங்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இப்ப வந்து ஆவியானவரை வாழ்க்கை ஆவியானவர் எப்ப ஆவியானவர் போனீங்க? நீ ஃபைட் பண்ணிட்டு போயிட்ட. இனி எப்ப வருவீங்க? நான் எப்ப வரணும் முடிவெடுக்கணும். அப்போ ஏன் உங்களுடைய